அப்பா வெளிநாடு டூர் போகலாம்ப்பா. ரதி அப்பா கிட்ட கெஞ்சிரா. என்னம்மா இது விளையாட்டா? வெளிநாட்டுக்கு போகிறது விளையாட்டா பேசுற? சரிம்மா அப்படின்னாலும் ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகலாம். இது என்னம்மா வெளிநாடுன்னு சொல்ற? என்னப்பா விளையாட்டுன்னு சொல்றீங்க? நான் பார்த்த வரையில எங்க அப்பாவுக்கு டூரே தொழில் தான். அதனால எங்க அப்பா வெளிநாட்டு கூட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த மகன் மதுவும் விடல. அப்பா பொறுப்பா இருக்க வேண்டியவங்களே வெளிநாடுலாம் சுத்திட்டு இருக்காங்க. பொறுப்பா இருக்கிற எங்க அப்பா ஒரு நாள் வெளிநாடு போய் சுத்தி பார்க்க கூடாதா? கண்டிப்பா நம்ம போக தான்ப்பா செய்யணும். அப்பா குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு. எத்தனை லட்சம் செலவாகும் தெரியுமா நம்ம 5 பேருக்கும்? அப்பா உங்கள செலவு பண்ணுறதுக்காக கூட்டு போகலப்பா. உங்கள ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போய் கோடீஸ்வரனா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஆமாப்பா, ரதி சொல்ற மாரி நம்ம நாட்டு மணிக்கு வேல்யூ உள்ள நாட்டுக்கு போனோம்னா சுத்தி பார்த்த மாரியும் ஆச்சு. உங்கள நாங்க கோடீஸ்வரனா பார்த்த மாரியும் ஆச்சுப்பா. அப்பா மகள்களோட ஆசையும், கனவையும் பார்த்து புன்முறுவல் பூத்துக்கிட்டே மகள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்பா இந்தோனேசியாவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ரூ. 1 வந்து ரூபியா கணக்குல 184 ருப்பீஸ் அப்பா நம்ம மதிப்புக்கு. நீங்க 1,00,000 மட்டும் எடுத்துட்டு வாங்க. அங்க மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 1,82,00,000. நம்ம நல்ல ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. வியட்நாம்ல நம்மளோட ரூ. 285 ருபீஸ்ப்பா. 1,00,000 எடுத்துட்டு வாங்க. 3 crore மாத்தி ராயல் வாழ்க்கையை அங்க போய் வாழ்ந்துட்டு வந்துடலாம். ஆமாப்பா நாம நினைச்ச ராயல் வாழ்க்கையை அங்க வாழ்ந்துட்டு வருவோம்பா. ரதியோட கண்கள்ல கனவு. கம்போடியோட நம்மளோட ரூ. 49 ருபீஸ் கிடைக்குது. நிறைய தீவுகள், கடற்கரைகள் எல்லாமே இருக்காம்பா. அந்த அழகை ரசிச்சுட்டு வரலாம்பா. இலங்கையில நம்மளோட ரூ. 4 கிடைக்கும். கொரியால நம்ம ரூ. 50 மாறும். கெனியாவில் நம்மளோட ரூ. பிராங்க் கணக்கில் 105 கிடைக்கும். 1000 எடுத்துட்டு வந்த போதும்பா. ஒரு 1,00,000 கெனியன் பிராங்கா மாத்திரலாம்ப்பா. நானும் தங்கையும் முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஊர் மதிப்புக்கு இந்தோனேசியாவும் வியட்நாம் தான் அதிகமா இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்தோனேசியா. அங்க இருக்கிற பாலி தீவு உலக சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்றதுல முதல் இடத்துல இருக்காம்பா. அங்க இசைக்கருவிகள் நிறைய கிடைக்கணும். பொன்னியின் செல்வன்ல ஏஆர் ரஹ்மான் பயன்படுத்தின இசைக்கருவி அங்க இருந்து அவர் வாங்கிட்டு வந்தாராம். அம்மா உங்களை முக்கியமாக அங்கே எங்கே தெரியுமா கூட்டிட்டு போகிறோம்? லுவாங் காஃபி சாப்பிட்றதுக்கு. அங்கே உள்ள புனுகு பூனை அந்த காஃபி கொட்டைகளை சாப்பிட்டுட்டு அது கழிக்கிற மலத்திலிருந்து அந்த கொட்டையை எடுத்து லுவாங் காஃபி தயார் பண்ணுறாங்களாம். எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? ஏய் போடி அங்கே. மரநாயின்ற புனுகு பூனை வந்து காஃபி பெர்ரியை தேர்ந்தெடுக்கிறது விசேஷமானதான். அதனால தான் பூனையோட குடலுக்குள்ளே இருந்து வெளிவரதுனால அந்த காஃபிக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கா. அதுக்கு ஒரு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குதான். அதுக்காக நமக்கு அப்படியே தரப்போகிறாங்க. அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி காஃபி போட்டு தருவாங்க. இப்போ 60 வெளிநாடுகள் அறிவிச்சிருக்காங்க. விசா இல்லாமல் 30 நாளைக்குள்ளே நம்ம அங்கே தங்கி இருக்கலாம். அப்போ நம்மளை போல் அங்கே அரிசி சாதம் தான் முக்கியம். ஆனால் நம்மளை போல் நிறைய சோறு சாப்பிட மாட்டாங்க. நம்ம நல்லா சாப்பிட்லாம். கோழி, மீன், இறைச்சி எல்லாமே கிடைக்கும். வாலித்தீவில் இயற்கையும் அங்கே வரவேற்கிற மக்கள் தான்ப்பா ஸ்பெஷல். உங்களுக்கு பார்க்க தெருக்கூத்தெல்லாம் இருக்குதாம்பா. எங்களுக்கு பார்க்க நிறைய இருக்குது. தேஞ்சிங் பனாவா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பீச்சை ஒட்டி எங்களுக்கு நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்காம்பா. பேரா செல்லிங், ஜெட்ஸ்கி, பனானா ஸ்போர்ட்ஸ், அண்டர் சி வாக். அப்போ ஒன்று விடாமல் எல்லாத்துலேயும் கலக்கலாம். அங்கே ஆர்ட் மார்க்கெட்டுன்னு தனியாக இருக்காமா. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்கியிருந்தாவது பெனிடா ஐலாண்டை பார்க்காம வரக்கூடாது. மது பாலியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பெஸ்ட் பிளேஸ் உபூத் மார்க்கெட்டை ஒரு கலக்குறோம். லூசாதுவா, பாண்டவா பீச்சுன்னு பீச்சுகள் நிறைய இருக்குடி அங்கே. அம்மா அப்பா நீங்கள் டெம்பிளை பார்க்க சுற்றி இருந்தால் கூட நாங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு வருவோம். அங்கே ஸ்பெஷலே பீச் வியூஸ் தானாண்டி. நல்லா ரசிக்கலாண்டி. அம்மா அங்கே உளுவாட்டு டெம்பிள் ரொம்ப ஸ்பெஷலுமா. அதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே வந்து சன்செட் நம்ம பார்க்கலாம். விடிய காலில் 3 மணிக்கு போனாலே சன்செட் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குமா. அது முடிஞ்சு நம்ம 6 மணிக்கு சூப்பர் டான்ஸும் நடக்குமா. வாவ், மது கண்களை விரிக்கிறா. ஆமாடி, அந்த உளுவாட்டு டெம்பிளை சுற்றி இருக்கிற பகுதிகளை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குமா. செம்மட்டி கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆமரதி, நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாமா, அங்கே போயும் புக் பண்ணலாமா. ஆனால் எல்லா பக்கத்துலையும் இருக்கிறத விட சார்ஜ் ரொம்ப கம்மியாக. பார்க்கவே அவ்வளோ பசுமையாக இருக்குமா. கில்டாமணி வல்கோனான்னு எரிமலையோட வியூஸை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வரிசையாக அவங்க நெல் பயிர் இருக்கிற அடுக்கடுக்காக பயிர் இருக்க அழகாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குமா. அப்போ நம்ம சென்னையிலேருந்து பாலிக்கு போகிறதுக்கு 18,000 ஒரு ஆளுக்கு டிக்கெட் செலவாகுமா. ஒரு சின்ன தொகை தான்ப்பா. அங்கே போய் சுற்றி பார்க்க நம்ம ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். அப்பா நம்ம 5 பேர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா ஒரு 8 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அப்பா கண்களை விரிக்கிற அதி சிரிக்கிறா. சும்மா இருடி. அப்பா நம்ம ஊர் ரூபாய்க்கு 4,000 நீங்கள் கொடுத்தா போதும்பா. 8 லட்ச ரூபானா நம்ம 4,000 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட போகிறோம். கக்கா பாலி டென்ஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குமா பார்க்குறதுக்கு. மலையிலேருந்து தண்ணி கொடுத்து அதில் நம்ம போட்டிங் போகிறோம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்பா புல்லரிக்குதுடி. என்னப்பா சொல்கிறீங்க? உங்களுக்கு சம்மதம் தானே? ஏம்மா இப்போ என்னம்மா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாலி ஊரை கூட நம்ம போய் இப்படி போய் சுற்றி பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே. இதுவே நம்ம சுற்றி பார்த்த மாதிரி தானே. போச்சுடா அப்பா சொன்னது. வீடே சிரிப்பில் ஆழ்ந்து ஆளாளுக்கு நகர்ந்து போனாலும் அப்பாவுக்குள்ளே ஒரு எண்ணம்.
நாளைக்கு சேர்த்து வச்ச மகள்கள்லாம் வெளியே போன பிறகு நம்ம தனியாகவும் அவங்க தனியாகவும் சுற்றி பார்த்தாலும் இந்த ஒரு கூட்டமைப்பு என்றைக்குமே கிடைக்காதே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிருக்கு. பிள்ளைங்களுக்கும் நம்ம கூட இருக்கிற அந்த ஜாடி மிஸ்ஸிங் தானே. அப்பாக்குள்ள எண்ண ஓட்டங்கள் ஓட ஆரம்பிக்குது. யோசிச்சு பாரு, நம்ம ஊர் ராட்டுக்கே வயிற்றுக்குள்ளே பந்து உருளும். சரிடி, பந்து உருளுதோ பாறாங்கல் உருளுதோ போய் அனுபவிச்சு பார்ப்போண்டி, என்ஜாய் பண்ணி பார்ப்போண்டி. பொறுப்பாக இருக்க வேண்டியவங்களே வறுமையில் வச்சுக்கிட்டு உலகமெல்லாம் சுற்றும்போது வீட்டை செழிப்பாக வச்சுருக்கிற நாம ஏன் சுற்றி பார்க்கக்கூடாது? மகள்களை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்பா உறுதியாக மனசில் ஒரு முடிவெடுக்கிறாரு.